ஆண்டோர் பிள்ளைங்க டிவியே பாக்க கூடாது தெரியுமா? மாசம் 50 ரூபா யார் அழுவுறது? இருப்பேன் அப்படியே அந்த பாட்டி ஒரு நாள் ஒட்டி அடுப்புல வைக்கல, நான் ஆண்டோர் பிள்ளைல பாத்துக்க. என்னைக்காச்சும் ஆண்டவர்கிட்ட முட்டி போட்டு அழுது கீது ஜெபம் பண்ணாதானே ஒரு டாக்டர் கலெக்டர்னு ஏதாவது ஆக முடியும். இறந்து ஏன் மூஞ்சி கழுவி அண்ணாண்டு போடா. இன்னைக்கு நான் ஒரு பொழுது ஜெபம் பண்ணோம். டேய் என்ன என்னாண்டே எகுறீங்க? நிச்சயம் ஆண்டவர் உங்களை சந்திப்பாருடா. நியாய தீர்ப்பு நாள்ல எங்க போய் நிக்க போறீங்க பாரு. டேய் டேய் நான் ஒரு பொழுது வந்து ஜெபம் பண்ணேன்னு வச்சுக்கோ, மேட்சே நடக்காது, எல்லாரும் நிர்மூலமாயிடுன்னு சொல்லிட்டேன். டேய் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனே இரக்கம் பெறுவான்னு நான் சொல்லடா. நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 13ஆம் வசனத்தை சொல்லுது. நீ என்னைய ஏமாத்தலாம், ஆனா ஆண்டவர் பாத்துனுகிறார். ஏ ரந்த அந்த வசனம் ஃபர்ஸ்ட் போடா.